உன் வாழ்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெரிதான நோக்கத்திற்காய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து இது தோல்வி, அது தோல்வி, இது சரியில்லைன்னு சொல்லி 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 இன்னைக்கு காலங்களை கடத்தி கொண்டு நீயும் தோல்வியிலே உட்கார்ந்து கொண்டு சோர பண்ணி கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு கர்த்தர் எழும்பி உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறது, சொல்லி கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? You are not chosen for a failure. ஏதோ ஒரு தோல்விக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்ல. ஏதோ எலும்பு மாதிரி ஒண்ணுமே இல்லாம பலவீனமாவே இருக்கிறேன் உன் காலமெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காய் கர்த்தர் உன்னை எழுப்பவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன் அப்படின்றாரு. நீ கேட்கும் போதே அந்த ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன். கர்த்தர் உன்னை உயிர் மீட்சி அடைய செய்து உன்னை ஒரு பலமுள்ள ஒரு மனுஷனாய், there is a purpose in you. I want to prophesy that the purpose is that God wants to make you as something great. உன்னை பலமுடனாய் மாற்றுகிறது தான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் அதை இழந்து நான் தனியா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் தோய்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால், கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளவா, கர்த்தருடைய ஆலோசனைக்குள்ளவா, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கங்களுக்குள்ள வந்து சொல்லு, இல்ல நான் தனிப்பட்டவன் அல்ல, என் கூட ஒரு பெரிய சேனையாகிய கர்த்தருடைய பலன் இருக்கிறது, நான் தோய்ந்து போக மாட்டேன், நான் எழும்புவேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஒரு பெரிய சேனையாய் எழும்ப செய்வார்.